Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Sulanga, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Krishna Krishna Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. All right. Hare Krishna. I'm very happy to see you all on this rainy evening. உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சாயங்காலத்தில் சந்தித்தது. It's a good sign of your spiritual interest that you're coming despite the rain. இங்கே மழை பெய்யறதை பொருட்படுத்தாமல் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். I don't know any of you. இங்கே இருக்கக்கூடிய யாரையுமே எனக்கு தெரியாது. Some of you I know, but the local people I don't know. சில நபர்களை தெரியும், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களை தெரியாது. But we are eternally very close. ஆனால் நாம் அனைவருமே நித்தியமான முறையில் மிகவும் நெருங்கியவர்கள் தான். Because we are all parts and parcels of an eternal servants of Krishna. ஏனென்றால் நாம் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நித்தியமான அங்கங்கள், அம்சங்கள். Now I am in a certain body. இப்பொழுது நான் ஒரு குறிப்பிட்ட உடல்ல இருக்கின்றேன். I was born in a particular body in England. நான் ஒரு குறிப்பிட்ட உடலில் இங்கிலாந்தில் பிறந்தேன். And most of you were probably born in Tamil Nadu. இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் தமிழ்நாடுல பிறந்திருக்கிறீர்கள். You might have been born in Bangalore or somewhere else, but you're basically identified with being here. நீங்க பெங்களூர்லயோ வேற எங்கேயோ கூட பிறந்திருக்கலாம். ஆனால் ஒரு அடிப்படையான முறையில் உங்களை இந்த ஊரோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள். But we have taken many births. ஆனால் நாம் அனைவரும் பற்பல பிறவிகள் எடுத்திருக்கின்றோம். Who has studied science very deeply? Anyone? இங்க இருக்கக்கூடிய யார் விஞ்ஞானத்தை மிகவும் ஆழமாக படித்திருக்கிறீர்கள்? Who can say how many atoms are there in the average human body? இங்க இருக்கக்கூடிய யாரால சொல்ல முடியும் ஒரு சராசரியான மனித உடல்ல எவ்வளவு அணுக்கள் இருக்கின்றது என்று? Anyone? யாராவது சொல்ல முடியுமா? I don't know either. எனக்கு தெரியாது. கண்டிப்பாக must be many billions. கண்டிப்பாக கோடிக்கணக்கில் இருக்கும். How many atoms are there in the whole universe? We cannot even imagine. இந்த உலகத்துல எவ்வளோ அணுக்கள் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அணுக்கள் இருக்கின்றது. It's beyond our imagination. அது நம்மளுடைய கற்பனைக்கு அப்பால் இருக்கக்கூடிய விஷயம். Whatever the number of atoms is in the whole universe, we have taken more births than that. இந்த மொத்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ அணுக்கள் இருக்கின்றதோ அதை காட்டிலும் அதிக பிறவிகள் நம்ம எல்லாரும் எடுத்திருக்கின்றோம். Which means that our identifying ourselves with our present material position is incorrect. இது எதை சொல்கின்றது அப்படின்னா இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த ஜட சூழ்நிலையோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது அப்படின்றது தவறு அப்படின்றதை நமக்கு விளக்குகின்றது. When I was in the body of a dog, I thought I was a dog. நான் ஒரு நாயினுடைய உடல்ல வாழும் பொழுது நான் ஒரு நாய் என்று என்னை எண்ணுகின்றேன். When I was in the body of a snake, I thought I was a snake. Please come. Let him come. உள்ள வாங்க. நான் ஒரு பாம்பினுடைய உடல்ல இருக்கும் பொழுது நான் என்னை ஒரு பாம்பு என்று எண்ணுகின்றேன். உட்காருங்க ஐயா. You can come. Oh, I see. He wants to go there. And how many times have we taken birth? How many more times will we take birth? எத்தனை பிறவிகள் நாம் எடுத்திருக்கின்றோம், இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்க போகின்றோம்? Human life is attained after many births.
மனித பிறவி பற்பல பிறவிகளுக்கு பின்னாடி வந்து நமக்கு வந்து கிடைக்கின்றது. There are 84 lakh species of life. மொத்தம் 84 லட்சம் விதமான உயிரினங்கள் வந்து இருக்கின்றது. In human life, we perform activities which determine our future births. மனித வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்களானது நம்மளுடைய வருங்கால பிறவியை நிர்ணயிக்கின்றது. We perform pious activities and sinful activities. இரண்டு விதமான செயல்கள் இருக்கின்றது, புண்ணிய செயல்கள், பாவ செயல்கள். As a result of pious activities, we can be elevated to a higher status of life, such as that of a demigod. புண்ணிய செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக உயர்தரமான ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பிறவி எடுக்கலாம். உதாரணத்திற்கு தேவர்களுடைய பிறவிகளை வந்து எடுக்கலாம். And by sinful activities, we get relegated to lower species of life. பாவ செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக கீழ்நிலை பிறவிகளில் நாம் வந்து தள்ளப்படுகின்றோம். It's very complex because at every moment we're doing something or thinking something or even breathing is one kind of activity. இது ரொம்ப வந்து சூக்ஷ்மமான ஒரு விஷயம். ஏனென்றால் ஒவ்வொரு நொடியும் நம்ம ஏதாவது ஒரு செயலில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம், ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுகின்றோம், சுவாசிக்கின்றோம். இந்த செயல்கள் கூட இதில் வந்து உள்ளடங்கும். As Krishna Bhagavan points out in Bhagavad Gita, இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையிலும் குறிப்பிடுகிறார். Nahi kaschit kshanamapi jatu tishtatya karma krit. No one can be without doing something even for a moment. எந்த ஒரு நபரும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த செயலையுமே செய்யாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. Human life is very special. மனித வாழ்க்கை மிகவும் விசேஷமானது. Because in human life there is an opportunity to even discuss such things. ஏனென்றால் இந்த மனித பிறவியில்தான் இது போன்ற விஷயங்களை விவாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பே நமக்கு வந்து அளிக்கப்படுகின்றது. If we bring a group of dogs here, they will not be able to understand any discussion about spiritual knowledge. இப்போ இங்க ஒரு நாய்கள் பல நாய்களை வந்து அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு நம்ம வந்து உட்கார வச்சோம் அப்படின்னா அவர்களால கண்டிப்பாக ஆன்மீக விஷயங்களை விவாதிக்கவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. They are also jivas, they are also living beings, part and parcel of Krishna. அவர்களும் ஜீவன்கள் தான், அவர்களும் உயிர்வாழிகள் தான், கிருஷ்ணருடைய அங்கங்கள் தான். But at the present time their consciousness is so covered that they cannot even begin to conceive of any spiritual truths. ஆனால் தற்சமயத்தில் அவர்களுடைய உணர்வு நிலையானது மூடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த உயிரினங்களால் ஆன்மீகத்தை பற்றி அறவே யோசிக்க முடியாத ஒரு நிலையில் வாழ்கிறார்கள். Yeah, please come inside and sit down. உள்ள வந்து உட்காருங்க. போனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. Human life is very special because in human life we can understand that we are suffering birth after birth after birth. இந்த மனித வாழ்க்கை எதனால விசேஷமானது அப்படின்னா இந்த மனித வாழ்க்கையில் நாம் பிறவிதோறும் துன்பத்தில் வந்து ஆழ்ந்திருக்கின்றோம் அப்படின்ற விஷயத்தை உணர முடியும். Ahara nidra bhaya maithunam cha samanam etat pashubhya naranam jnanam hitesham adhiko vishesham jnanena hina pashubhya naranam. Humans eat, animals eat. மனிதர்களும் உண்கிறார்கள், மிருகங்களும் உண்கின்றது. Humans sleep, animals sleep. மனிதர்களும் உறங்குகிறார்கள், மிருகமும் உறங்குகின்றது. Humans fear and fight, and animals fear and fight. மனிதர்களும் பயப்படுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள், மிருகங்களும் பயப்படுகின்றது, சண்டை போடுகின்றது. Both humans and animals engage in sexual activities. மனிதர்களும் சரி, மிருகங்களும் சரி பாலுறவில் ஈடுபடுகின்றது. So what's so special about being a human? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மனிதனாய் பிறப்பதில் என்ன ஒரு விசேஷம்? The specialty of human life is the possibility to understand what is our actual position. மனித வாழ்க்கையோட விசேஷ தன்மை என்ன அப்படின்னா நம்மளுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு வந்து கிடைக்கின்றது. If a human or if a jiva who has attained a human body does not try to understand spiritual knowledge, then practically he's living as an animal. ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மீக நிலையை புரிந்து கொள்ளாமல் இருந்தான் அப்படின்னா அவன் மிருகத்துடைய தளத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம்.
It's simple logic. அது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் புரிந்து கொள்வதற்கு. A plus B equals C, C minus B equals A. So, same thing. Animal plus spiritual knowledge equals human. Human minus spiritual knowledge equals animal. மிருகங்களிடம் ஆன்மீக ஞானம் இருந்தது அப்படின்னா அது மனிதர்களாக மாறுகின்றது. மனிதனிடம் ஆன்மீக ஞானம் இல்லை என்றால் அது அவன் மிருகமாக மாறுகின்றான். So one may be a very rich, famous or film star or politician or whatever. ஒரு நபர் மிக பிரசித்தி பெற்ற பட நடிகராக இருக்கலாம், இல்ல வந்து அரசியல்வாதியாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். But ஆனால் the same mathematics applies. அதே இந்த கணக்கு வந்து அவர்களுக்கும் பொருந்தும். We can say a big, famous, rich animal in human form. நம்ம சொல்லலாம் மிகவும் பிரபலமான பணக்கார மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மிருகம். Therefore, Lord Krishna urges us. எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மிடம் வலியுறுத்துகின்றார். Labdva sudurlabam idang bahusambhavante manusham artatam anityam apiha dhira turnam yatetana pated anumritya yava nishrayasaya vishaya kalu sarvatasyat. Lord Krishna says that human life is rarely attained. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் இந்த மனித பிறவியானது மிகவும் அரிதான ஒரு வாய்ப்பாக வந்து கொடுக்கப்படுகின்றது. It is attained after many births. இது பற்பல பிறவிகளுக்கு பின்புதான் ஒருத்தனுக்கு வந்து வழங்கப்படுகின்றது. But now we have it. ஆனால் இப்பொழுது நமக்கு அந்த மனித பிறவி கிடைத்திருக்கின்றது. If you can understand what I am saying, it means that you are now in a human body. இப்ப நான் சொல்றதை உங்களால புரிந்து கொள்ள முடிகின்றது அப்படின்னா நீங்க மனித உடல்ல இருக்கீர்கள் என்ற அர்த்தம். There may be mosquitoes flying around here. Fortunately, I didn't notice any yet. கண்டிப்பாக இங்க வந்து கொசுக்கள் வந்து நடமாடலாம், ஆனால் அது அதிர்ஷ்டவசமாக இதுவரைக்கும் எந்த கொசுவையும் நான் வந்து பார்க்கல. But the jiva in the body of a mosquito is completely unable to relate to or understand or take advantage of any spiritual discussion such as the one we are having now. ஆனால் ஒரு கொசுவின் உடல்ல வாழக்கூடிய அந்த ஜீவனால இது போன்ற ஒரு ஆன்மீக உபன்யாசத்தையோ உரையாடலையோ கேட்டு நன்மை அடையக்கூடிய நிலையில அது கிடையாது. So Lord Krishna in this verse which I just recited is addressing those jivas who have the good fortune to presently be in a human body after many births. இங்க குறிப்பாக இந்த ஸ்லோகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த ஜீவன்களை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பற்பல பிறவிகளுக்கு பிறகு மனித வாழ்க்கையை அடைந்துள்ள அந்த விசேஷமான நபர்களை குறிப்பிட்டு பேசுகிறார். And he reminds them that human life is very valuable and has a particular purpose. அவர் கூறுகிறார் இந்த மனித வாழ்க்கையானது ரொம்ப ரொம்ப அரிதான ஒன்று, அதே போல இதற்கு குறிப்பிட்ட ஒரு நோக்கமும் வந்து இருக்கின்றது. But he also reminds us that it's temporary and very soon we won't be in this present body. ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா இந்த மனித வாழ்க்கை அரிதானதாக இருந்தாலும் கூட இது தற்காலிகமானது, ரொம்ப காலம் இந்த மனித பிறவியில் நம்மால இருக்கவும் முடியாது. I see here one young boy, one young girl. நான் இங்க வந்து பார்க்கிறேன் ஒரு சின்ன சிறுவன் ஒரு சிறுமி வந்து இங்க உட்கார்ந்து இருக்காங்க. Another young girl is there. And another. There are few. A few more. இன்னும் சில சிறுமிகள் அங்க வந்து உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. So those of you who are closer to my age than that age, you can look back when you were that age and it doesn't seem very long, does it? Doesn't seem very long ago. நம்ம எல்லாருமே கூட இது போன்ற இந்த இளமை பருவத்தை இந்த சிறு பருவத்தை எல்லாம் வந்து தாண்டி வந்திருக்கின்றோம். அதை நம்ம வந்து நினைவும் கூறுகின்றோம். அது வந்து ஒன்றும் ரொம்ப காலம் முன்னாடி நடந்ததில்லை, இப்போ சமீபத்தில் இருந்தது தான். How old are you? உங்களுக்கு என்ன வயசாகுது? 8 years old. All right. 8 வயசு, அதாவது 8 வருஷம் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. So I am 56 years older than you according to my present body and your present body. இப்ப இருக்கக்கூடிய என்னுடைய குறிப்பிட்ட உடலை வைத்து பார்க்கும் பொழுது நான்
உங்களை காட்டிலும் 56 வயது அதிகமானவனாக இருக்கின்றேன். I can also remember when I was 8 years old. நான் 8 வயசாக இருக்கப்ப என்ன செய்தேன் அப்படின்றது என்னால ஞாபகம் கூற முடிகின்றது. So I can think back 56 years. அதனால என்னால 56 வருடம் முன்னாடி என்னால யோசிச்சு பார்க்க முடிகின்றது. But I cannot imagine that in another 56 years I'll still be in the same body. ஆனால் இன்னும் 56 வருடங்கள் கழித்து இதே உடல்ல தான் இருப்பேன் அப்படின்றதை என்னால யோசிச்சு பார்க்க முடியல. So we don't have much time. ஏனென்றால் நமக்கு ரொம்ப காலம் கிடையாது. Therefore Lord Krishna says that without wasting any time we should focus our life. அதனால்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கின்றார், நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான ஒரு நேரத்தையும் வீணடிக்காமல் அதை சரியான திசையில் கொண்டு செல்ல வேண்டும். On that goal which can be achieved only in human life and not in any other life. எதை நோக்கி நம்ம நம்மளுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் மனித பிறவியில் மட்டும்தான் அடைய முடியுமோ அதை நோக்கி நம்ம நம்மளுடைய லட்சியத்தை திருப்ப வேண்டும். And that is to act on the spiritual platform. அது என்ன அப்படின்னா, ஆன்மீக தளத்தில் செயல்படுவது. To engage in devotional service to the Supreme Personality of Godhead, Lord Krishna himself. முழுமுதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுவது. By the processes of Shravanam, Kirtanam, Vishnu Smaranam, Pada Sevanam, Archanam, Vandanam, Dasyam, Sakyam, Atma Nivedanam. You can say. அதாவது எந்த முறையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டல், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய புகழை பாடுதல், பகவானை எப்பொழுதுமே விஷ்ணுவை ஸ்மரணித்து கொண்டிருத்தல், அவருடைய பாதங்களுக்கு சேவை செய்தல், அவருக்கு பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுதல், அவருடைய சேவகனாக மாறுதல், அவரை நண்பனாக ஏற்றுக்கொள்ளுதல், நம்மளுடைய ஆத்மாவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமர்ப்பித்தல். And we may think, well, okay. நம்ம நினைக்கலாம், ஓ சரிதானே. But there's a really good movie on the Netflix and I just think I would want to watch that. ஆக்சுவலா இது சம்பந்தமா ஒரு நல்ல ஒரு படம் இருக்கின்றது நெட்ஃபிளிக்ஸ்ல. And there's a very important cricket match coming up. ஒரு மிக முக்கியமான ஒரு கிரிக்கெட் மேட்ச் வரப்போகுது. And there's this and there's that and there are so many other things to do apart from Krishna Bhakti. இந்த உலகத்தில் கிருஷ்ண பக்தியை தவிர்த்து விட்டு செய்வதற்கு ஏராளமான முக்கியமான விஷயங்களும் இருக்கின்றது. So why don't I do all those other things? ஏன் நான் இதெல்லாம் செய்யாம அதை செஞ்சிட்டு இருக்கணும்? And my tongue likes to eat nice food. என்னுடைய நாக்கு ரொம்ப ருசியான சுவையான உணவை சாப்பிடணும்னு விருப்பப்படுகின்றது. And my eyes like to see nice things. என்னுடைய கண்கள் அருமையான விஷயங்களை பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றது. And my ear likes to hear nice things. என்னுடைய காதுகள் நல்ல விஷயங்களை கேட்க விருப்பப்படுகின்றது. So what's all this bhakti? It seems a little maybe I shouldn't do it. இதெல்லாம் இருக்கிறப்ப எதுக்கு நான் இந்த பக்தியிலலாம் ஈடுபடணும், இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். But Lord Krishna reminds us that this indriya tripti, this sense gratification, we already had it. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இந்திரிய சுகங்களை நம்ம ஏற்கனவே பற்பல பிறவிகள்ல அனுபவித்து விட்டோம். When I was in the body of a snake, I enjoyed eating nice food, fresh frogs. It's a good season. Now is the rainy season. Very good season for snakes. நம்ம ஒரு பாம்பினுடைய உடல்ல வாழ்ந்த பொழுது ஒரு ரொம்ப அருமையான உணவை எல்லாம் சாப்பிட்டு மகிழ்ந்தோம். ருசிகரமான ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய தவளைகளை எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம். அதுவும் இந்த மழை காலத்துல அது ரொம்ப விசேஷமானது. How many of you like to eat fresh frogs? இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு தவளைகளை சாப்பிடுறது விருப்பமா இருக்கு? I don't think so. But when I was in the body of a snake, I used to think, very nice. ஆனால் இப்ப நமக்கு அது விரும்பத்தகாததாக இருக்கு. ஆனா நம்ம ஒரு பாம்பினுடைய உடல்ல வாழும் பொழுது, ஓ தவளையா ரொம்ப ருசியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தோம். When I was in the body of a dog, I would stand around the shops, the tea shop, the coffee shops, and people would throw me pieces of bread and I would wag my tail and think, this is very nice.
நாம் ஒரு நாயினுடைய உடல்ல வாழ்ந்த பொழுது என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஒரு டீ கடை வாசல்ல நின்னுட்டு அங்க சாப்பிட்றவங்க ஏதாவது மிச்ச துண்டு ஏதாவது பொறையோ இல்லை பிரெட்டோ போடுவாங்களான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படி போட்டாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமா வாழாட்டிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். We should see through the eye of Shastra. Shastra chakshuhu. நாம் அனைத்து விஷயங்களுமே சாஸ்திரத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். When we see the wretched dog in the street, we should think that was me previously. நம்ம ஒரு கேவலமான ஒரு நாயை வந்து தெருவில் வந்து பார்க்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்ம போன பிறவில இப்படி தான் இருந்து போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். That was my past, and if I'm not careful, that will be my future also. அதுதான் என்னுடைய இறந்த காலம். அப்படி நான் கவனமாக இப்ப இல்லை அப்படின்னா என்னுடைய எதிர்காலமும் அப்படி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கவனமா இருக்கணும். That I should utilize this human form of life for nishraya, the highest possible gain. நாம் இந்த மனித வாழ்க்கையை மிக உயர்ந்த ஒரு லட்சியத்தை வந்து அடைவதற்காக இதை வந்து நாம் வந்து பயன்படுத்த வேண்டும். We tell the children, you should make your life a success. நம்ம வந்து குழந்தைகள் கிட்ட வந்து சொல்கின்றோம், உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வந்து வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் என்று. You should study hard and go very high. Is that what you tell your children? Is that what they tell you? நம்ம என்ன சொல்கின்றோம்? நீங்க நல்லா படிச்சு மிக உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொல்றோம். அப்படிதானே சொல்றாங்க எல்லாரும்? You can go very high. You can be an astronaut. ரொம்ப உயர்ந்த நிலை கூட போலாம். நீங்க ஒரு ஆஸ்ட்ரோநாட்டா கூட விண்வெளி வீரரா கூட மாறலாம். You can go with Elon Musk to Mars. எலான் மஸ்கோட சேர்ந்து நீங்க செவ்வாய் கிரகத்துக்கு கூட போகலாம். So we also tell our children, you study hard and go very high. ஆனா நாமும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு இதே தான் சொல்றோம். என்ன சொல்றோம்? நீங்க நல்லா படிச்சு மிக உயர்ந்த நிலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. We are much more ambitious than Elon Musk even. நாம வந்து எலான் மஸ்கை காட்டிலும் மிக உயர்ந்த ஒரு எண்ணத்தை உடைய நபர்களாக இருக்கின்றோம். We tell them you study Bhagavad Gita and Srimad Bhagavatam. நாம என்ன சொல்கின்றோம்? நீங்க வந்து பகவத்கீதை படிங்க, ஸ்ரீமத் பாகவதம் படிங்க, and go far beyond Mars. அவ்வாறு படித்து செவ்வாய் கிரகத்தெல்லாம் தாண்டி ரொம்ப தூரத்துக்கு போங்க. Outside the universe. இந்த மொத்த பிரபஞ்சத்தையே தாண்டி போங்க. To the spiritual world. ஆன்மீக உலகத்திற்கு போங்க. The world of Vaikuntha, the world of Vishnu. பகவான் விஷ்ணுவுடைய அந்த லோகமான வைகுண்டத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றோம். The scientists don't have any information about this. விஞ்ஞானத்திலயோ அறிவியலையோ இது சம்பந்தமான எந்த விதமான ஒரு செய்தியுமே கிடையாது. They will never find Vaikuntha in their telescope. அவங்களுடைய தொலைநோக்கியிலலாம் வந்து அவங்களால வைகுண்டத்தை கண்டறியவே முடியாது. That is discovered by spiritual purification of heart. அது எப்பொழுது நம்ம வந்து கண்டறிய முடியும் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய இதயத்தை சுத்தம் செய்யும் பொழுதுதான். Human life is very rare. மனித வாழ்க்கை மிகவும் அரிதானது. And human life in the land of Bharata Varsha is even more rare. மனித வாழ்க்கை அதுவும் இந்த பாரத வருஷத்துல வந்து தோன்றியிருப்பது மிகவும் அரிதானது. Those who are born in human birth in this land, especially in Hindu families, they can very easily take up this knowledge and culture. முக்கியமாக இந்த பாரத வருஷத்தில் ஹிந்து குடும்பத்துல வந்து பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த வழிமுறையை இன்னும் எளிமையாக ஏற்றுக்கொள்ளலாம். His Divine Grace Srila Prabhupada, the founder Acharya of this International Society for Krishna Consciousness, he went to the Western world and gave the message of Bhagavad Gita and Srimad Bhagavatam. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர் என்ன செய்தார் அப்படின்னா மேற்கத்திய நாடுகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பகவத்கீதை மற்றும் பாகவதத்துடைய செய்திகளை வாரி வழங்கினார். So this spiritual culture of Krishna consciousness is not limited to Bharatavarsha. ஏனென்றால் இந்த கிருஷ்ண பக்தி அப்படின்ற இந்த ஆன்மீக கலாச்சாரமானது வெறுமனே பாரத பூமியில் தோன்றியவர்களுக்கு மட்டுமானது கிடையாது, அனைத்து தரப்பினருக்கும் பொதுவானது. Because Krishna is the father of all living beings, as he says in Bhagavad Gita. Pita ham asya jagato mata dhata pitamaha. Krishna says, I am the father and the mother and the grandfather and the originator and the maintainer of all living beings. கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகின்றார், அனைத்து ஜீவன்களுடைய நபர்களுடைய தந்தையாகவும் தாயாகவும்
தாத்தாவாகவும் அனைத்து ஜீவன்களுடைய ஆதியாகவும் நானே இருக்கின்றேன் என்று கூறுகிறார் பகவத்கீதையில். But generally it is expected that those who take birth in Bharatavarsha, it is because of some spiritually pious activities in a previous life. ஆனால் பொதுவாக என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, இந்த பாரத வருஷத்தில் ஒரு நபர் பிறவி எடுத்திருக்கின்றார் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த நபர் செய்த போன பிறவியில் அவர் செய்த ஒரு புண்ணிய கர்மத்தின் காரணமாக தான். Of course it may not be in all cases. அது எல்லா இடத்திலும் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. Krishna when he came, Rama when he came, they killed so many demons, so they were also Indians. கிருஷ்ணரும் ராமரும் இங்க தோன்றிய பொழுது பல்வேறு விதமான நபர்களை வந்து கொன்றும் குவித்தார். ஏன்னா அவங்க எல்லாம் முட்டாள்களாக இருந்தார்கள். But generally people in India they like Rama and not Ravana. That was the case until recently in Tamil Nadu when someone tried to turn it all upside down. பொதுவாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ராமனை வந்து விரும்புகிறார்கள், ராவணனை விரும்புவது கிடையாது. ஆனால் இப்ப சமீபத்தில் சில நபர்கள் இதை தலைகீழாக வந்து சொல்லி மக்களை மாற்ற முயற்சிக்கிறார்கள். But it is a great opportunity, having taken birth in this land in human birth, to cultivate Krishna consciousness. இந்த மனித வாழ்க்கையில் பிறவி எடுத்து அதுவும் இந்த பாரத வருஷத்தில் தோன்றி இருப்பது அப்படின்றது நம்ம கிருஷ்ண பக்தியை வளர்த்து கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு சூழ்நிலையாகும். And get free from birth and death. பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த சுழற்சியிலிருந்து நாம் வந்து விடுபட வேண்டும். And go to the spiritual world. ஆன்மீக உலகத்தை சென்றடைய வேண்டும். To live there happily forever, no more birth and death. அங்க மிகவும் சந்தோஷமான முறையில் வாழலாம். பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த சுழற்சிக்கு அங்க இடமே கிடையாது. In the service of Lord Krishna, happily, eternally. நித்தியமான முறையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சேவையில் நாம் சந்தோஷமாக அங்க வாழலாம். So I am coming here as a representative of my most worshipable Guru, Srila Prabhupada. நான் இங்கே ஸ்ரீல பிரபுபாதருடைய பிரதிநிதியாக இங்கு வந்திருக்கின்றேன். Who was himself a great representative of Sri Krishna Chaitanya Mahaprabhu. அவர் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவுடைய மிகப்பெரிய ஒரு பிரதிநிதி. Who gave the message of all the Vaishnava acharyas. அவர் எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய செய்திகளை தொகுத்து வழங்கினார். Which is, don't waste our life. Now you engage in the service of Krishna. Go back home, back to Godhead. அவர் என்ன கூறினார் அப்படின்னா, இந்த மனித வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுங்கள், பகவானுடைய ஆன்மீக லோகத்திற்கு சென்றடையுங்கள் என்றார். And Chaitanya Mahaprabhu gave this very easy process. இதை வந்து செய்வதற்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மிகவும் எளிமையான ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறார். Which is recommended in all shastras for Kali Yuga. இது ரொம்ப ரொம்ப எளிமையானது. இந்த கலியுகத்திற்கு ஏற்றதாக அனைத்து சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. Harer nama harer nama harer nama eva kevalam kalo nascheva 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 gatir anyatha. You can tell the translation. பகவான் ஹரியினுடைய நாமத்தை தவிர இந்த கலியுகத்தில் இருந்து விடுபடுவதற்கு வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை அப்படினு கூறி இருக்கிறார். So please incorporate this chanting of the Hare Krishna mantra into your life as a daily practice. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாடனம் செய்வது அப்படின்ற இந்த வழிமுறையை தினசரி வந்து ஒரு பயிற்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். And study these books given by Srila Prabhupada, translations of the ancient shastras. ஸ்ரீல பிரபுபாதரால் வழங்கப்பட்ட இந்த ஆன்மீக புஸ்தகங்களை வந்து படியுங்கள். இவை அந்த சாஸ்திரங்களுடைய மொழிபெயர்ப்புகள். And you can take advantage of the regular weekly programs which have been resumed here recently after the long lockdowns due to the pandemic. அதே போல இங்க வாரந்தோறும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளையும் நீங்க வந்து கலந்து கொண்டு பயனடையலாம். ரொம்ப காலம் இந்த லாக்டவுன் பிறகு இப்போ மறுபடியும் வந்து ஆரம்பித்திருக்கின்றது. ஸோ அதிலும் கலந்து கொண்டு நம்ம வந்து பயன்பெறலாம். Simply we request you to utilize your rare and valuable human form of life.
வெறுமனே நாங்க உங்கள்கிட்ட என்ன வேண்டுகிறோம் அப்படின்னா இந்த மிகவும் அரிதான மனித வாழ்க்கையை சரியான முறையில் உபயோகிங்கள். To cultivate Krishna consciousness and make your life successful in the fullest possible way. கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை மிகவும் உயர்ந்த வெற்றிகரமான நிலைக்கு மாற்ற வேண்டும். Would anyone like to ask any question? I'll try to answer to the best of my ability. யாராவுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதற்கு மகாராஜ் அவரால் முடிந்த அளவுக்கு பதில் அளிப்பார். இந்த உபன்யாசம் சம்பந்தமாக கேள்விகள். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? All right, no question. Okay, they're most welcome to do so. Yes, can do. ஹரே கிருஷ்ணா. மகாராஜ் கையில் பாகவதம் வாங்க வேண்டிய பக்தர்கள் எழுந்து வரலாம். செல்வம் பிரபு, மாதாஜி நீங்க கூட வாங்க. ஹரே கிருஷ்ணா. மகாராஜ் கையில் பாகவதம் வாங்க வேண்டிய பக்தர்கள் எழுந்து வரலாம். செல்வம் பிரபு, மாதாஜி நீங்க கூட. His wife, she is a sub-collector level person. They regularly attend our programs. The blessings. 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 Mataji, you could doctor. Prabhu. He's Selvam Prabhu. He is also regularly attending our programs. He is a high school teacher. Very happy to see you. Thank you. Prabhu, Doctor Prabhu, சீக்கிரம் வாங்க. அதே போல ஸ்ரீல பிரபுபாதருடைய பல்வேறு புஸ்தகங்கள் இங்க இருக்கு. யாருக்காவது வேண்டும் அப்படின்னா அதை வாங்கி கொண்டு மகாராஜ் கிட்ட கையொப்பம் வாங்கி கொள்ளலாம். சீக்கிரம் வாங்க. மகாராஜ் கழுத்திலே போட்டுருங்க. கழுத்திலே போட்டுருங்க. போட்டு He's Dr. Lenin Gurumats. He's an ortho doctor, very famous here in Dr. Lenin. Lenin, he's also very close brother. Yes. Upside down counselor. Now he's Yeah, chanting. let's go on the blessings. He's regularly attending our programs. All right, very happy. Thank you. Hare Krishna. Very much thank you.